ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான, அருமையான, நல்ல டேஸ்டான, நல்ல கிறிஸ்பியான ஒரு புடலங்காயில் சில்லி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள், புடலங்காய் சில்லிக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு புடலங்காய் எடுத்தேன். அப்படி இல்லைன்னா 2 புடலங்காய் எடுத்துக்கோங்க. தோலெல்லாம் நல்லா சீவிட்டு கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுவோம். இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் போட்டுக்குவோம். ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயத்தை ஒரு 1/4 வாசி எடுத்து நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தரன்னு இருந்தாலும் பரவாயில்ல போட்டுக்குங்க. அப்படி போட்டிங்கன்னா சில்லி வந்து நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கேசரி பவுடர் வேணால் போடுங்க, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்க மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக மஞ்சள் தூள் போட்டுங்க. ரொம்ப மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா உங்களோட கலர் வந்து ரெட் கலராக வராது, கொஞ்சம் கலர் கம்மியாக வரும். இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு கடலை மாவு இதில் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, அப்போ நல்லா கரகரன்னு சூப்பராக இருக்கும். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர், மைதா மாவு இதில் 2 ஸ்பூன். இப்போ எல்லாமே போட்டாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கவே இல்லை. இந்த புடலங்காயில் இருக்க தண்ணியிலேயே உங்களுக்கு வந்து நல்லாவே பாருங்கள், நல்லா தண்ணி ஊற்றின மாதிரி நல்லா வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம செய்யும் போது நம்ம வேணும்னா தண்ணி கொஞ்சம் தெளிச்சுக்கலாம். இப்போக்கி இதுலேயே நம்ம தண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் பெரட்டி வச்சிடலாம். ஏன்னா கொஞ்சம் தண்ணி விடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெரட்டி இப்படியே வச்சுருவோம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். நீங்கள் கடலை எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். நம்ம வீட்டில் என்ன செய்வீங்களோ அதை ஊற்றிக்குங்க. பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த புடலங்காயில் நான் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கலை. இப்போ பாருங்கள், நல்லாவே இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இதை எடுத்து நல்லா பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் எடுத்து பொரிச்சிக்கலாம். மசாலாம் பாருங்கள், பிரிஞ்சே போகலை. மசாலும் நல்லா இதில் நல்லா பைண்ட் ஆகி நல்லா சூப்பராக வந்திருக்கு. அதாவது இந்த பொரியறதெல்லாம் நின்னதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். நல்லா கரகரன்னு சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா பைண்ட் ஆகிருக்கிறதுனால, எல்லாம் ஒட்டி இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதில் ஒரு 3 இனுக்கு கருவேப்பிலை இதில் போ. பாருங்கள், இப்போ புடலங்காயில் சில்லி ஜம்முன்னு செஞ்சாச்சு. பாருங்கள், நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்குது. பாருங்கள், செஞ்சுட்டு நல்லா நம்ம பொரிச்சு வச்சுருக்க கருவேப்பிலை இது மேலே தூவி விட்டலாம். தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் சூப்பரான அருமையான சில்லி, புடலங்காய் சில்லி கிடைக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னாங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.